அனைவருக்கும் வணக்கம். இது நலம் நிலமறிக்க பகுதி. போன வாரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேச ஆரம்பித்தோம். அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு டாக்டர் கார்த்திகேயன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். போன வாரம் வந்துட்டு நம்ம அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் அது பெருசாக போயிட்டே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் போன வாரம் பேசும்போது இந்த டிமாண்ட் ஓரியன்டாக வந்துட்டு மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சேலரிக்காகவும் ஏதோ ஒரு க்ரோத் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்துட்டு நிறைய வந்ததுக்கு தான் காரணமா சார்? இந்த ஐடிலாம் உருவானது தான் காரணமா? ப்ரைவேட் செக்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டரால் வந்ததான்னு கேட்குறேன். இதுக்கு எப்படி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு இது நீங்கள் விவாகரத்துக்கு என்ன காரணம்னு கேட்டால் கல்யாணம் பண்ணது தான். கல்யாணம் பண்ணதுனால தான் விவாகரத்து ஆச்சு. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு காரணம் எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ அக்ரேரியனாக இருந்த காலத்தில் வந்து அவங்களாம் உள்ளே வரவே இல்லை. ஸோ 20 வருஷத்தில் வேலை வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. எப்போ குளோபலைசேஷன் வந்ததோ, அதாவது இதை நீங்கள் நல்லது கெட்டதுன்னு பார்க்குறத விட என்கிட்ட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ பெரிய நாட்டுக்கு இந்த நாடு வந்து ஒரு பெரிய மார்க்கெட், பெரிய சந்தையாக நினச்சி தான் அவங்களாம் வந்து இறங்குறாங்க. இப்போ அவங்க தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் எந்த இதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுடைய இது நீங்கள் வாழ்க்கையை தரம் மேலே போகணும், அது போகுங்கிற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் நம்ம அனுமதிக்கிறோம். இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, நேரடி வேலை வாய்ப்பு, இது மறைமுக வேலை வாய்ப்பு, அதேமாதிரி டயர் 1, டயர் 2, டயர் 3 சப்ளையர்ஸு, வெண்டர்ஸு, இது எல்லாருக்கும் வந்து அதாவது ஒரு ஃபேக்ட்ரி வந்தால் எல்லாருக்கும் பலன் அளிக்கும் அப்படின்னு. இப்போ ஃபேக்ட்ரி அளவுக்கு மற்ற சர்வீசஸில் வராது, இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த மாடல் சொல்கிறேன். ஸோ இது எங்கே வந்து இதாக போகுதுன்னா, இதில் எதுவும் இல்லை. பட் அவங்களுக்கு சப்போஸ் இதுவோ அதில் மார்க்கெட் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அதனுடைய சம்மந்தம் இல்லை அவங்க சரியாக நிர்வாகம் பண்ணல, அவங்க ஏதோ ஒன்று சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, எப்போ அந்த இது தொழில் பாதிப்படையுதோ அதில் இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு, குறிப்பாக அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல வேலை போகுது. இப்போ வந்துட்டு ஒரு ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்துட்டு திடீர்னு அவங்களோட அந்த கடனுக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் வந்துட்டு அவங்க கட்ட முடியாமல் போகிற நிலைமையில நிறைய பேரை வேலையை விட்டு தூக்க வேண்டிய நிலைமை வருது. ஸோ தொடர்ந்து நடந்துக்கிட்டு வந்திருக்கு. இதுவாக மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், எத்திக்கல் ப்ராக்டிஸில் தப்பாக இருந்திருக்கலாம், சில சமயம் தப்பான அப்ரோச் நிர்வாகம் எடுத்திருக்கலாம். பட் வேறு வழி கிடையாது. கீழே வேலை செய்கிறவங்க தான் முதல்ல அதில் பலிகடை ஆகிறாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக எங்கெங்கெல்லாம் இதுவாக லேபர் இன்டென்சிவாக இருக்கோ அது. இன்னொரு காரணம் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆன் ரோல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு. நேரடியான அவனுக்கு வேலை வாய்ப்பு அவனை இது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர்ஸு, அவுட் சோர்ஸ் எம்ப்ளாயர்ஸு, ஆன் ரோல்ஸ், வேறு ரோல்ஸு, ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 1000 பேர் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 பேர் 200 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் வேலை 1000 பேர் செய்கிறாங்க. ஆனால் ஆன் ரெக்கார்ட் அவனுக்கு வந்து லேபர்னு வந்து அவன் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவன் எல்லாம் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு நீங்கள் லேபர் மார்க்கெட்டை தொடர்ந்து டிப்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இதை க்ரோ ஆக முடியாது மார்க்கெட்டு. எப்போ உங்களுக்கு இது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்? கன்சம்ஷன்னா என்ன, அவனுக்கு அந்த வாழ்க்கையை தர இருக்கும். இப்போ 10,000 ரூபா சம்பாதிச்சவன் 10 வருஷமாக 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 10,000லேருந்து 12, 12லேருந்து 9, 13 அப்படின்னா ஒரு பக்கம் இதுவாக விலைவாசி பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் வந்து 10,000 சம்பாதிக்கிறவனுக்கும் அதே செலவு தான், பால் விலை அதே விலை தான் இல்லையா? இதுவாக பணக்காரனுக்கு பால் விலை ஒன்று தான். ஸோ அவனுக்கு என்னென்ன கன்சம்ஷன்லேயும் அவன் வந்து இடி வாங்கினான். அப்போ அவனால் மேலே போய் வந்து வாங்க முடியாது. அவன் க்ரோ ஆனால் தான் எக்கானமி க்ரோ ஆகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப ஷார்ட்கட்லேயே போய் என்ன பண்ணுறோம், முதல் விஷயம் கிட்ட சம்பளத்தை குறைக்கிறது, ஆளுங்களை கம்மியாக வச்சுக்கிறது, எந்தெந்த இடத்துல இது நம்ம மெக்கனைசேஷன் கொண்டாடுறது இப்படிங்கிற ஒரு அப்ரோச் எடுக்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் அப்ரோச். நான் இது இல்லைன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக லாபகரமான அப்ரோச் தான். ஆனால் ரொம்ப ஷார்ட் டேர்ம் அப்ரோச். ஒரு இதுவாக நீங்கள் முதலாளித்துவத்திலே பார்க்குறப்போ அண்ட் இதை வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் அது லூசிங் எண்ட் மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து வேலை இருந்தாலே பெருசு, வேலை கிடைச்சாலே பெருசு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வர்றதுனால ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்களோட மார்ஜின் குறையுது, காம்படிஷன் போதுங்கிறப்போ முதல்ல கை வைக்க வேண்டிய இடம் வந்து இதுவாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எல்லா காலங்களிலையும் இது நீ வேலையில்லா திண்டாட்டம்னு வரும்பொழுது அங்கே யார்கிட்ட தனிநபர் இல்லை, அவனுடைய குடும்பம், அந்த சமூகம், ஒட்டுமொத்த சமூகமும் அதில் வந்து பாதிப்படையுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து யாரோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனியில் யாருக்கோ நடக்கிற விஷயம் கிடையாது. இது தொடர்ந்து நடக்கும் பொழுது இது வந்து மொத்த சமூகத்தையும் பாதிக்கும். நீங்கள் அப்போ சொன்னீங்களே உளவியல், இதுதான் உளவியல், சமூக உளவியல். இது என்ன குற்றங்கள் பெருகும், நம்ம திரும்ப பார்க்கணும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. இதை வேர்ல்டு வார் வந்தப்போ என்ன ஆச்சு, இது நீங்கள் பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதிலெல்லாம் காமிக்கிறான் என்னென்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்தால் நல்ல மனுஷனையும் தப்பு பண்ண தோணும்.
ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் நியூஸ் கூட வந்துச்சு, இது மாதிரி வந்துட்டு திருடுறாங்க, ஏன் திருடுறீங்கன்னு கேட்டால் நாங்கள் ஜாலியாக இருக்கணும், எங்களுக்கு காசு இருக்கணும், எங்களுக்கு வேலை இல்லை, அதனால நாங்கள் திருடுறோன்ற கூட மாதிரி சொல்கிறாங்க. இது கூட வந்துட்டு இண்டிவிஜுவல் பர்சன்ஸை கூட உளவியலாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா போகுது. திருட்டை நியாயப்படுத்துறது விஷயம் கிடையாது. நல்ல மனிதர்களை பல நேரங்களில் இந்த சூழ்நிலைகள் இந்த மாதிரி வரும்போது, குறிப்பாக வறுமை, குறிப்பாக அவனுடைய அடிப்படை தேவைகளில் கை வைக்கும் பொழுது அவனை நாணயமும் எதிர்பார்க்கறது ரொம்ப சிரமம். ஏன்னா எல்லா பணமும் வச்சுருக்கிறவனும் அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா. இன்றைக்கி யார் நீங்கள் நாட்டை விட்டு ஓடினவங்க கடன்காரங்க யாரும் வந்து இதனால் வறுமையினால் ஓடினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதோட சப்போர்ட்டோடு தான் வெளிநாட்டில் போய் வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே நம்ம வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நாணயத்தை வந்து ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவன் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கான், அவனுக்கு இது பஸ் காசு எடுத்து வரணும், அவனை நாளைக்கு பிள்ளைக்குட்டியை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்க்குறப்ப அதை இது நீங்கள் எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அதாவது வேலையில்லா திண்டாட்டங்கிறது தனியாக பார்க்குறது கிடையாது. தனியாக வந்து ஆட்களுக்கு வேலைக்கு ஆட்கள் ரெண்டுமே சமன்படும். இதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, என்ன எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்? இல்லை, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தை இது ஒன்று குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி. அரசாங்கத்தோட இதுவே வேலையை சிக்கல் முதல்ல என்ன, இந்த பாலிசி அளவில் வந்து அவங்க கரெக்டாக இருந்தாலே போதும், எனக்கு பெரிய சப்போர்ட்லாம் வேணாம். பாலிசி அளவில் முதல்ல சரியாக இருக்கணும். அரசாங்கம் அப்படிங்கிறப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஊழல் இல்லாமல் ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கும் பட்சத்துலேயே வந்து அது எதுவாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருக்குமே சௌகரியமாக இருக்கும். அதாவது இவங்க தொழிலகங்கள் இவங்க வந்து உள்ளே வர்றப்பவே அவர்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நேற்றா இல்லை 10 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்தளவுக்கு செயல்படுத்த முடியலன்னா அதுக்கு பெருமளவு ஊழல் தான் முக்கியமான காரணம். அதனால் அவங்க இதெல்லாம் பாலிசியை கரெக்டாக போட்டு ஊழல் இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்துக்க முடியும். கவர்னன்ஸ் கரெக்டாக இருந்தாலே போதும். அவங்க வந்து இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியாது, சால்வ் பண்ணணும்னு கேட்கவும் இல்லை. கரெக்டாக நடந்துகிட்ருக்கான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாலே போதும். அங்கே நம்ம தவறு நடக்கும்பொழுது தான் இதெல்லாம் வந்துடுது. ரெண்டு இது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இது இப்போ கிரியேஷன் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை வாய்ப்பு உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுங்கிறது. அதை நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது. திடீர்னு ஒரு நாளைக்கு எழுந்துட்டு ஐயோ நம்பர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, இதை நம்ம எப்படி குறைக்கலாம், இல்லை இதை எப்படி நம்ம குறைச்சி காட்டலாம் அப்படிங்கிற வேலையை விட்டுட்டு தொடர்ந்து இதற்கான வேலைகளை நம்ம செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கிட்டே இவ்வளோதான் என்னோட விஷயம் சொல்லுவேன். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இது மாதிரி கவர்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரியான பாலிசிலாம் ஃப்ரேம் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் இது வந்து மக்கள் வந்து என்ன செய்யணும், இதுக்காக விஷயங்கள் அவங்க வந்து அவங்களோட மனநிலை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து அடுத்த வாரம் பேசுவோம் சார். நன்றி.